ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோமாஸ் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். இல்லை மைதா மாவு பாதி கோதுமை மாவு பாதி எடுத்து கூட செய்யலாம். ஆனால் மைதா மாவில் செய்யும் பொழுது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கோதுமை மாவில் செய்யும் பொழுது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது போல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சா போதும். அடுத்து ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுக்கணும். தேங்காய் வறுக்கிறப்பவே நல்லா வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இது வந்து மாவு சூடான உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மாவு லைட்டாக சூடான உடனேயும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த தேங்காய் பொட்டுக்கடலை பூரணத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இது கூட சர்க்கரையும் ஏலக்காய் பவுடரும் சேர்க்க போகிறேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்திங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். நீங்கள் உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா அதுவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது கொஞ்சம் வரமாவு வச்சு தேய்ச்சிக்கோங்க, அப்போ ஒட்டாமல் வரும். நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இப்போ சோமாஸ் அச்சில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேய்ச்ச மாவை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே பூரணம் வச்சுக்கலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணி சைடில் இருக்க மாவையெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு பிரியாமல் வரும். நம்ம எண்ணெய் தடவி இருக்கனால அச்சில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க மாவுலேயும் நம்ம சோமாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தேய்க்கும் போது ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணுங்கிறதுல நம்ம வச்சுருக்க சோமாஸ் அச்சுக்கு அளவாகவே தேய்ச்சா போதும். எல்லா மாவையும் இந்த மாதிரி சோமாஸை ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நான் உருட்டி வச்சுருக்கேன் எல்லா மாவுலையும் இந்த மாதிரி சோமாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் கடலெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மாவு தேய்க்கும் பொழுது இடையில கேப் வராமல் பார்த்துக்கணும். கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் இதில் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சோமாஸ் ஆக்சுவலாக ரெடி பண்ண வரைக்கும் தான் லேட் ஆகும். ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியானது தான். மாவு நல்லா ஊறினதுனால எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். இதே போல் எல்லா சோமாஸையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா சோமாஸையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா செட் ஆகி உதிராமல் வந்திருக்கு. இதே போல் அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.